நமஸ்தே. இன்னைக்கு விஷாரத் பூர்வார்த்திலிருந்து பேப்பர் ஃபஸ்ட்டு நவீன் கஹானி கலஷ் பார்க்கலாம். இதில் கோட்டர் ஒரு குட்டி ரெசேலம் டிப்பணி பார்க்கலாம். புத்தன் कोटर और कुटीर श्री सियाराम शरण गुप्त की कहानी है. कोटर और कुटीर வந்து सियाराम शरणுடைய கதை. அது புத்தன் இசி கஹானிக்கு பாத்திர है. புத்தன் வந்து இந்த கதையினுடைய ஒரு கேரக்டர். புத்தன் बूढ़ा हो चुका है. புத்தன் வந்து ரொம்ப வயசாயிடுச்சு, ஏஜ் பர்சன் ஆயிடுச்சு. वह पाशाघात का शिकार है. पाशाघात मीन्स पैरालिसिस अटैक ஆயிடுச்சு அவருக்கு. वह हाथ हिला भी नहीं पाता है. அவரால் கையை கூட அசைக்க முடியறதில்லை. उसका बेटा गोकुल है. அவருடைய பையன் வந்து கோகுல். वह रोज मजदूरी करके पैसा लाता है. அவர் டெய்லி என்ன பண்ணுறாரு, கூலி வேலை செஞ்சு கிடைக்கிற பைசாவை கொண்டு வருவார். உன் பைசோம் சேஹி தோனோம் கா குசாரா होता है. அந்த பைசாவில் தான் ரெண்டு பேருனுடைய வாழ்க்கையும் ஓடிட்டுருக்கு. ஏக்க தின கோகுலுக்கும் மஸ்தூரி நெகி மில்தி है. ஒரு நாள் என்னாச்சு, அவர் செஞ்ச வேலைக்கு அவருக்கு பணம் கிடைக்கல. வகு உதாஸ் होता, அதனால் அவர் கவலையாயிடுறாரு. लौटते समय रास्ते में एक बटुआ मिलता है. அவர் திருப்பி வீட்டுக்கு வர டைமில் வழியில் வந்து பட்டுவா மீன்ஸ் கையில் வந்து ஒரு பர்ஸ் ஒன்று பார்க்குறாரு. உஸ்மே பகுட் சே ருப்பையே है. அதில் வந்து நிறைய பைசா இருக்குது, ருப்பையா இருக்குது. கோகுல் பட்டுவே கே மாலிக்கு கோ கோஜுக்கர் வஹ் பட்டுவா வாபஸ் கர் தேத்தா है. அந்த கோகுல் என்ன பண்ணுறாரு, அந்த பர்சனுடைய சொந்தக்காரர் யாருன்னு சொல்லிட்டு கோஜுக்கர் மீன்ஸ் தேடி கண்டுபிடிச்சி அந்த பர்ஸை வந்து திருப்பி அவர்கிட்டே ரிட்டர்ன் கொடுத்துட்றாரு. பட்டுவே கா மாலிக் குச் ருப்பையே இனாமுமே தேத்தா है. அந்த பட்டுவனுடைய அந்த பர்சனுடைய அந்த எஜமான் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் அவருக்கு வந்து எதனா ஒரு ப்ரைஸ் எதனா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதில் இருந்த பைசாவை எடுத்து கொடுக்குறாரு. மகர் கோகுல் உசை நெஹி லேத்தா है. ஆனால் கோகுல் அதை வாங்கிக்கல. கோகுல் கர் வாபஸ் ஆக்கர் சாரி பாத்தே கஹதே சுனாத்தா है. கோகுல் வீட்டுக்கு வந்துட்டு தன்னுடைய அப்பா கிட்ட என்னென்ன நடந்ததோ அந்த விஷயம்லாம் சொல்கிறாரு. இஸ் பர் புத்தன் कहता है कि கிசி சே குச் மாங் லேனா அப்பமான கி பாத் ஹை. இதில் புத்தன் சொல்கிறாரு, யாருக்கிட்டையாவது எதனா கேட்கறது வந்து ஒரு அவமானத்துக்கான ஒரு விஷயம். கிசி கே துவாரா சோடி கயி வஸ்து கோ அப்பனே பாஸ் ரக் லேனா சோரி கே சமான் ஹை. யாரை வந்து சோட்டி ஹுய் மீன்ஸ் எதனா கீழே விழுந்த எதனா விட்டுட்டு போன திங்ஸை வந்து தாங்கிட்ட வச்சுக்கிறது திருட்டுக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோ தும்னே கியா டீக் ஹி கியா, நீ என்ன செஞ்சியோ அது கரெக்டு. इससे पता चलता है कि புத்தன் கரிபி மேபி ஈமான்தார ரஹ்தா है. இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, புத்தன் வந்து ஏழையாக இருந்தாலும் சரி அவன் எவ்வளோ நேர்மையாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. உஸ்கோ பரிஷ்ரம் பர் விஸ்வாஷ है. அவனுக்கு வந்து பரிஷ்ரம் மீன்ஸ் உழைப்பு மேலே தான் அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. யஹி பாட் அப்பனே பேட்டே கோ சிக்காத்தா है. இந்த லெசனை தான் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பையனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. புத்தன் சாத்தக்கு का उदाहरण देकर अपने बेटे को गौरव की सीख सिखाता है. புத்தன் வந்து தன்னுடைய பையனுக்கு சாத்தக் பக்ஷினுடைய ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு தன்னுடைய பையனுக்கு கௌரவம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பையனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. யஹா ஏ சுனுக்கர் சாத்தக் புத்திருக்கா அம்மானு பதல்தா है. இதை கேட்டுட்டு சாத்தக் புத்திரனுடைய அந்த பக்ஷினுடைய மனசு மாறுது. இஸ் தரஃப் புத்தனுக்கா பாத்திர சித்திரன் கூபுவா है. இந்த மாதிரி புத்தனுடைய கேரக்டர் வந்து இந்த கஹானியில் ரொம்ப அழகாக சியாராம் சரண் குப்துஜி என்ன பண்ணியிருக்காரு, அழகாக கொடுத்துருக்காரு. இதில் வந்து பாத்திர பரீட்சை ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க, ஒரு தடவை ரைட் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தன்யவாத்.